கேள்வி எண் 2. நீங்கள் கிறிஸ்துவின் டேஷ். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். கிறிஸ்துவின் உடலில். கிறிஸ்துவின் உடல் என்பது மிகச் சரியான பதில். கேள்வி எண் 4. டேஷ் செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். டேஷ் செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டாம் என்பது மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். கேள்வி 3. கிறிஸ்துவே உங்களுக்கு டேஷ் அளிப்பவர். கிறிஸ்துவே உங்களுக்கு டேஷ் அளிப்பவர். அடுத்த ஆடியன்ஸ் ரெடியா இருங்க. டேஷ் அளிப்பார். நிலை வாழ்வு என்பது மிகச்சரியான பதில். 10 மதிப்பெண்கள். வாழ்வு சொன்னாலே போதும். கேள்வி 1. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் டேஷ். நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் டேஷ். வல்லமை என்பது மிக தவறான பதில் அல்ல. 10 மதிப்பெண்கள். 5. கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் டேஷ் பெறச் செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் டேஷ் பெறச் செய்யும். புத்துயிர் என்பது மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். எரேமியா 50 மதிப்பெண், எலியா 35 மதிப்பெண், எசையா 40 மதிப்பெண், எசேக்கியேல் 25 மதிப்பெண், எலிசா 45 மதிப்பெண். முன்னாடி வரீங்களா? அங்கிருந்து பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லக்கூடாது பிளீஸ். கடவுள் உங்களை டேஷ் கொடுத்து மீட்டுள்ளார். சொல்றவங்க மட்டும் வாங்க, மற்றவங்க அமைதியாங்க தயவுசெய்து. கடவுள் உங்களை டேஷ் கொடுத்து மீட்டுள்ளார். ரெண்டு சிங்க குட்டி வருது. அது சிங்க குட்டி ஆகுதா பொண்ணு குட்டி ஆகுதான்னு இப்ப பார்ப்போம். வாழ்வு, வாழ்க்கை, பரிமாணங்கள். பொண்ணு குட்டி ஆயிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை டேஷ் கொடுத்து மீட்டுள்ளார். ரத்தம் சிந்தி. யோசிப்போம். வேற உயிரை கொடுத்து. சூப்பர், கன்சிடர் பண்ணுவோம் பாரு கடைசியில. சோனியா அன்பை கொடுத்து மீட்டுள்ளார். சூப்பர், எல்லாமே சரியான பதில் தான். ஆனா பவுலடியார் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி இருக்கார், அதனால கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஓகே, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். சரியா, விலை கொடுத்து மீட்டுள்ளார். மீண்டும் சந்திப்போம். அடுத்து பங்கேற்பாளர்களுக்கு